if clauses. இதை வந்து கண்டிஷனல் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். கண்டிஷனல் கிளாஸ்ன்னு எதுக்கு இதை கூப்பிடுறாங்க அப்படின்னா, இது நடந்தால் அது நடக்கும், இஃப் யூ டூ திஸ் தட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி, அது என்னென்ன டைப்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ கண்டிஷனல். அதுக்கு என்ன பேர், இன்னொரு பேர் அப்படின்னா ஜென்ரல் ட்ரூத் அண்டு ஃபேக்ட்ஸ். செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கண்டிஷனல், ரியல் அண்டு பாசிபிள் சுச்சுவேஷன்ஸ். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா செகண்ட் கண்டிஷனல், ஹைப்போதெட்டிக்கல் ஆர் அன்ரியல் சுச்சுவேஷன்ஸ். ஃபோர்த் ஒன் டைப் பார்த்திங்கன்னா தேர்ட் கண்டிஷனல், imaginary situations in the past. ஸோ நாம் 4 டைப் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல், ஃபஸ்ட்டு கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் அண்டு தேர்ட் கண்டிஷனல். இப்போ ஒரு கண்டிஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஜீரோ கண்டிஷனலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இஃப் இருக்கும். ஏன்னா இஃப் கிளாஸ்ன்றதுனால ஃபஸ்ட்டு இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கும். ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் ஆன்சரும் இருக்கும், அதாவது ரிசல்ட்டும் இருக்கும். இது நடந்தால் என்ன ரிசல்ட்டு, அப்போது ரிசல்ட் எதில் இருக்குன்னா ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 டிகிரி செல்சியஸ் இட் பாயில்ஸ். சிம்பிள், ப்ரெசன்ட் சிம்பிளை ப்ரெசன்ட் சிம்பிள், முன்னாடி இஃப் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ செகண்ட் கண்டிஷன், அதாவது ஃபஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் தான். ஆனால் இதில் ஃப்யூச்சரில் தான் நம்ம ரிசல்ட்டை சொல்கிறோம். வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னா V1 சொல்லுவாங்க நம்ம. இப்போ பாருங்கள், இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ வி வில் கேன்சல் த பிக்னிக். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கண்டிஷனல்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிசல்ட் எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் கண்டிஷனல், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் ஆர் அன்ரியல் சுச்சுவேஷன்ஸ். இப்போது ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இஃப் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள். ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா would ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. if I won the lottery I would travel the world. இங்கே பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட், அதாவது won, அதனால் if I won the lottery. இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா woodல இருக்கும். I would travel the world. இப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள் தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், இமேஜினரி சுச்சுவேஷன் இன் த பாஸ்ட். நம்ம கற்பனையாக சொல்கிறது, நான் இப்படி பண்ணியிருந்தா நான் அப்படி வாழ்ந்திருப்பேன், அப்படி இப்படி நம்ம கற்பனையாக பேசுகிறது தான் இது. இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட், இதுதான் வந்து இஃப் கண்டிஷனில். பட் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு தெரியும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இஃப் ஷீ ஹேட் ஸ்டடீட் ஹார்டர் ஷீ வுட் ஹவ் பாஸ் த எக்ஸாம். ஆனால் இது கற்பனையாக சொல்லப்பட்டது தான். அவங்க படிக்கலை, சரியா, கஷ்டப்பட்டு படிக்கலை, அதனால் அவங்க பாஸ் ஆகலை.